வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தலைவலி, சோர்வு, ஒரு சின்ன காய்ச்சல், இப்படி உடல் நமக்கு அனுப்பும் சின்ன சின்ன சமிங்கைகளை நாம் ஏன் புறக்கணிக்கிறோம்? ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக ஒரு மாத்திரையை தேடி ஓடுகிறோம். ஆனால் நம் உடல் ஒரு சாதாரண களிமண்ணால் செய்யப்பட்டதல்ல, இது ஒரு தெய்வீக அமைப்பு. நம் முன்னோர்கள் அன்னம் பிரம்மா என்று சொன்னது போல இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் அசாத்திய சக்தி உண்டு. ஆனால் இந்த நவீன உலகில் மொபைல், தொலைக்காட்சி, தவறான உணவு, கவலை, போட்டி என பல விஷயங்களால் நமது சுய சிகிச்சை சக்தி அடக்கப்படுகிறது. ஒரு குழந்தை அடிபட்டு அழுதால் அம்மா ஊதிவிட்டால் போதும், அந்த வலியும் வேதனையும் மாயமாகிவிடும். ஏனென்றால் அப்போது நமது உயிர் சக்தி தூய்மையாக இருந்தது. இப்போது அதே சக்தியை நாம் தொலைத்து விட்டோம். இந்த காணொளியில் தொலைந்து போன அந்த அதிசயமான சுய சிகிச்சை சக்தியை மீண்டும் எவ்வாறு தட்டி எழுப்புவது என்பதற்கான 3 ரகசியங்களை விரிவாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் கட்டுக்கதை அல்ல, பலரின் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்திய உண்மையான ரகசியங்கள். இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். உங்கள் உடல் குறித்த உங்கள் பார்வை நிச்சயம் மாறும். நமது உடல் ஒரு உயிருள்ள கோவில். அதன் ஒவ்வொரு அசைவிலும் வலியிலும் ஒரு செய்தி மறைந்திருக்கிறது. ஆனால் நாம் அதை கேட்க மறந்துவிட்டோம். பரமஹம்ச யோகானந்தர், உடலை கவனியுங்கள், அது சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நோய் ஒரு தவறல்ல, அது ஒரு செய்தி என்று கூறுகிறார். அன்ஷுமான் என்றொருவர் நாள்பட்ட சோர்வு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்களும் மற்றும் பல சிகிச்சைகளும் பலனளிக்கவில்லை. ஒரு சந்நியாசியை சந்தித்த போது அவர் அன்ஷுமானிடம், உடலை கேள், அது உன்னிடம் பேசுகிறது என்றார். அன்ஷுமான் தனது சுவாசத்தை உணர்ந்து உடலின் மொழியை கேட்கத் தொடங்கினார். இதன் விளைவாக பல வருடங்களாக இருந்த நோய்கள் மெதுவாக குறைய ஆரம்பித்தன. நாம் பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பது என எல்லாமே நமது உள் ஊட்டச்சத்து தான். காலை எழுந்ததும் மொபைலை பார்ப்பது விஷம் குடிப்பது போன்றது. முதலில் உங்கள் உடலை கேளுங்கள், அது என்ன சொல்கிறது என்பதை உள் உணர்வோடு கேளுங்கள். அதுதான் இந்த சுய சிகிச்சை பயணத்தின் முதல் படி. தியானம் என்றால் கண்களை மூடி அமர்வது மட்டுமல்ல, உங்கள் முழு உணர்வையும் உள்நோக்கி திருப்புவதே உண்மையான தியானம். மனம் அமைதியடையும் போது சுவாசம் ஆழமாகி பிரபஞ்ச ஆற்றல் உடலின் ஒவ்வொரு மூலைக்கும் பாய்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அஞ்சலி தியானத்தின் மூலம் தனது நோயுடன் பேச முயற்சித்தார். நீ உன்னையே மறந்துவிட்டாய், அதனால்தான் நான் வந்தேன் என்று அவரது உள்ளுணர்வு கூறியது. தனது துக்கத்தையும் பயத்தையும் வெளியேற்றிய பிறகு சில மாதங்களில் அவரது புற்றுநோய் முற்றிலும் மறைந்திருந்தது. நோய்கள் பெரும்பாலும் மனதிலிருந்தே தொடங்குகின்றன. ஒவ்வொரு சுவாசத்திலும் வாழ்க்கை உள்ளது. சுவாசத்தை ஆழமாக உணர்ந்து மனதை கட்டுப்படுத்த தொடங்கும் போது நோயின் அடிப்படை காரணமே நீக்கப்படுகிறது. காலையில் சீக்கிரம் எழுந்து முதுகு நேராக உட்கார்ந்து கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை மட்டும் உணருங்கள். இது உங்களை அமைதிப்படுத்தி உடலின் உள்குரலை கேட்க உதவும். பகுதி 4, 3வது ரகசியம், நம்பிக்கை மற்றும் ஆன்மாவின் சக்தி. மனிதன் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்க உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ம் ஒத்திசைவாக இருக்க வேண்டும். நோய் என்பது நமது உணர்வுகளின் சமநிலையற்ற தன்மையால் ஏற்படுகிறது. மனிதன் தனது உடல் தன்னைத்தானே குணப்படுத்த முடியும் என்று முழு நம்பிக்கையுடன் இருந்தால் நோய் படிப்படியாக மறைந்துவிடும். ஒரு மருந்து உடலில் வேலை செய்கிறது, ஆனால் நம்பிக்கை நமது ஆன்மாவில் வேலை செய்கிறது. உள்ளே இருக்கும் கோபம், பழைய காயங்கள், குற்ற உணர்வு போன்றவற்றால் பல நோய்கள் வருகின்றன. அவற்றை உணர்வுபூர்வமாக மன்னித்து உங்கள் உடலுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பே மிகப்பெரிய மருந்து. அது எந்த செலவும் பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்மை ஆரோக்கியமாக்கும். நண்பர்களே, உடலின் சுய சிகிச்சைக்கான 3 படிகள். உடலின் மொழியை கேட்பது, தியானத்தின் மூலம் ஆற்றலை பாய்ச்சுவது, நம்பிக்கை மற்றும் உணர்வால் உடலை தெய்வீகத்தில் எழுப்புவது. இவை அனைத்தும் ஒரே நாட்டில் நடக்காது. பொறுமையும் அன்பும் தேவை. இந்த பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் உடல் ஒரு அதிசயம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.